தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக பார்வையாளர், அரசியல் விமர்சகர் வெல்லவன் ராமதாஸ் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம். தாவைக்க ஆட்சி பொறுப்பேற்று முதல் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த பட்ஜெட்டுடைய அம்சங்கள் எப்படி இருந்தது? இதற்கு முன்னால் இருந்த ஆட்சிகள், அதிமுக திமுகவினுடைய ஆட்சிகளை ஒப்பிடும்போது இந்த பட்ஜெட் எந்த மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கு? இதில் முந்தைய ஆட்சிகளோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயில் நமக்கு எல்லாமே கிடச்சி அதை குறித்த அனாலிசிஸ் எல்லாம் வந்த பிறகு கூட பார்க்கலாம். மேலோட்டமாக, அதாவது ரேண்டமாக, அதனுடைய அடிப்படை விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்னு நம்ம பார்க்கும்போது இது எந்த விதமான புதிய அறிவிப்புகளும் பெருசாக இல்லாமல் முக்கியமான துறைகளுக்கு பணத்தை ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிதி குறைக்கப்பட்டு கடன் வாங்கிறத குறைப்போன்னு இவங்க சொன்ன அந்த பம்மாத்து பொய் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான எல்லாமே இதில் கண்டென்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க உத்தேசமான வாங்க போகிற கடன் 1,73,000 கோடி. இவங்க சொன்ன நலத்திட்டங்கள் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. இவங்க குறிப்பிட்ட எந்த முக்கியமான நலத்திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வரலை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு பணம் தருவோன்னு சொன்ன 4,000 அது இல்லை. 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருவோன்னு சொன்னது அது கிடையாது. அடுத்ததா இலவச பேருந்து, எல்லா பேருந்துகளில் இலவசமாக போகிறது அது இல்லை. இவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை. ஒரு திருமணத்திற்கு அது ஒன்று திட்டம்னா இது ஒன்று தான். அது அண்ணன் சீருன்றது வரணுன்றதுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் சொன்னாங்க இல்லையா, அது எல்லா குழந்தைக்குன்னு சொன்னாங்க. அடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குழந்தைகளுக்குன்னு சொன்னாங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் மாதிரி அண்ணன் சீர் அது கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பிரதானப்படுத்துற மாதிரியான திட்டங்கள் மட்டும். ஆமாம், அந்த அவரோட சினிமாவோடு அவருடைய கட்சி பேரோடு தொடர்பு படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. மாற்றம்னு சொன்னது உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. சைக்கிள் கொடுப்பாங்க, சைக்கிள் கொடுக்குற திட்டத்துக்கு பேரை மாற்று வெற்றி. ஆமாம், வெற்றி சைக்கிள், வெற்றி சைக்கிள், வெற்றி ஆடு, வெற்றி வீடு. வெற்றி ஆடுன்னா சாதாரண ஆடு தானா? இல்லை, சாதா ஆடு தான். ஜெயலலிதா காலத்தில் சொன்னதான், அதுவும் புதுசு இல்லை, இப்போ மாற்றம் தான், பேர் மாற்றம் தான். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விலையில்லா ஆடுன்னு சொன்னாங்க. இப்போ அது வெற்றி ஆடாக மாறி இருக்கு. அப்போ 4 ஆடு, இப்போ ஒரு ஆடு குட்டி போட்டு 5 ஆடு. அதில் அவங்க எப்படி பயனாளிகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி இதை கொடுக்க போகிறாங்கங்கிறதெல்லாம் தெரியல. அது இருக்கட்டும். ஏன்னா அந்த வெற்றி ஆட்டில் 30,000 பேருக்கு மகளிருக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மகளிரில் 30,000 மகளிரை மட்டும் எப்படி தேர்வு பண்ணலாம்? ஆமாம், இதை தேர்வு செய்ய போகிறது எப்படின்னுலாம் தெரில. அது குத்துமதிப்பாக அடிச்சிடுறது என்ன, அதோட முன்னுரிமை எப்படி யாருக்கு தீர்மானிக்கிறது? அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு ஆடு தேவையா அப்படிங்கிறது ஒன்று. ஆடு தேவைப்படுறவங்க அந்த தகுதிக்குள்ளே வரலைன்னா என்ன பண்ணுறது? இவங்க வர இருக்கிற தகுதிக்குள்ளே வரலைன்னா என்ன பண்ணுறது? இது ஒரு பெரிய குழப்பம் தான். 2வது, நகர்ப்புறங்களில் ஆடு வளர்க்குறது ரொம்ப சிரமம். சொந்த வீடு இல்லாதவங்க ஆடு வளர்க்குறது சிரமம், ஒப்பீட்டளவில் சிரமம். அந்த மாதிரி ஈவன் இதில் சொல்கிறேன், இப்போ நகருக்கு வெளியில் இருக்கவங்களையுமே கூட. அதனால் இது எப்படி கொண்டு வர போகிறாங்கங்கிறது தெரியல. 10,000 பேருக்கு கறவை மாடு கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த க்ரைட்டீரியா எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா ஆடு மாடு இது வளர்க்குறதுங்கிறது வெறுமனே ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பண்ணுறதில்ல. உங்களுக்கு அதற்கான வசதி வேணும், கட்டமைப்பு உருவாக்கணும். இல்லை, இப்போ மாடு வளர்க்கணும்னா அதற்கான கட்டமைப்பு இருக்கணும். புதுசாக செய்யணும்னா அதுக்கு பெரும் செலவாகும். அதற்கு இந்த நிதி அடுத்ததாக மாடு வாங்குறதுங்கிறது கவர்மெண்ட் செய்கிறது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம். அதோட ஏஜ், அது எவ்வளவு நாள் தாங்கும், எவ்வளவு பால் கறக்கும் மாடு, எந்த விலையில் மாடு வாங்க போகிறாங்க. 3 லிட்டர் கறக்கிற மாடு கூட இருக்கும், 10-12 லிட்டர் கறக்கிற மாடு கூட இருக்கும். இது சிக்கலானது. சரி, ரைட், அதை எப்படி செய்யலாம்? இப்போ தனியாக மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு நுட்பம் இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தேடி பிடிச்சு மாடுகளை வாங்குவாங்க. எவ்வளோ காலம் இது நமக்கு பால் தரும் அப்படிங்கிறத தொடங்கி, எந்த இனம் அப்படிங்கிறத தொடங்கி அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த வேலையை ஒரு அரசாங்கம் செய்யும்போது ஏற்கனவே ஊழல் வயப்பட்டிருக்கக்கூடிய, இங்கே எந்த ஆட்சி இருந்தாலும் ஊழல் வயப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பில் மாடு எப்படி வரப்போகிறது? இல்லை, பால் கறக்கக்கூடிய இதுக்கு முன்னாடியே சில இடங்கள்ல செஞ்சுருக்காங்க. அது அப்படி எப்படி போகும். இது இன்னும் அது ஊழல் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேஜராக இருக்கிறதுல முக்கியமான பிரச்சனைகளை இவங்க கை வைக்கலைங்கிறத ஒப்பிடும்போது இதெல்லாம் சின்ன பிரச்சனை. இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 2,250 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்ஃப்ளேஷனை கணக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டுக்கு இப்போ நான் போன வருஷம் 50,000 கோடி ஒரு துறைக்கு ஒதுக்குறாங்க, இந்த வருஷம் 50,000 கோடி அதே துறைக்கு ஒதுக்குறாங்கன்னா அதனுடைய ஆக்சுவல் மதிப்பு ஒரு 6% குறைஞ்சிரும்.
ஒரு 3000 கோடி ரூபாய் அதன் மதிப்பு நம்முடைய இன்ஃப்ளேஷனை கணக்கு போட்டிங்கன்னா ஏற்கனவே அது போன வருஷம் அதை ஒதுக்குனீங்கன்னா 50 இந்த வருஷம் ஒதுக்குனீங்கன்னா அதோட மதிப்பு 47,000 கோடி தான். அப்போ இன்ஃப்ளேஷனை நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் அந்த வகையில் கணக்கு போட்டிங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இப்போ சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க இல்லையா, அதற்கே வந்து நிதி ரொம்ப குறைவாக ரொம்ப தின்னாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷனோட கணக்கு போட்டிங்கன்னா எதுவும் உயரலை. அடுத்த இந்த கல்யாணத்துக்கு கொடுக்குற தொகைங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு 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 அல்பத்தனமான ஒரு திட்டம் என்னுடைய பார்வையில். ஏன்னா கல்யாணத்துக்கு கொடுக்குறது இப்போது இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், நீங்கள் அது முன்பு அதை கொடுக்குறாங்கன்னா ஏன் திருமண உதவி திட்டம்னு ஒன்று முன்னாடி சொன்னாங்கன்னா அதை ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆமாம், அப்போது பரம ஏழைகள் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு கல்வி எல்லாருக்கும் கல்விங்கிறது சட்டபூர்வமாக இல்லாத காலம் அது. 8வது வரைக்கும் கல்வி கொடுத்தாகணுங்கிறது சட்டபூர்வமாக இல்லாத காலம் அது. அப்போது அந்த ஸ்கீம் கரெக்டாக இருந்துச்சு, அதை ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதன் பிறகு படிக்கிறவங்களுக்கு கொடுத்து கல்விக்கு அவங்க தங்குறதுக்குன்னு நிதி கொடுத்து அந்த பேட்டர்னை மாற்றி இருக்கும்போது கல்யாணத்துக்கு 1 பவுன் அப்படிங்கும்போது இப்போ மேரேஜோட அதுவே மாறி இருக்கு. நீங்கள் அப்போ 8 பவுனுக்காக கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகும். அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர இப்போ கல்யாணம் வேணான்றவங்களுக்கு என்ன, ஒரு ஏழை இதுக்கு நீங்கள் அதை வேறு வகையில் கொடுக்குற போது மகளிருக்கு கொடுக்கும்போது அது வேறு ஒரு கேட்டகரி, கைம்பெண்களுக்கு தரும்போது அப்படிங்கிற மாதிரி அது அதனுடைய இது வேறு. பட் கல்யாணத்துக்கு கொடுக்குறதுங்கிறது என்னென்னா இவர் அண்ணன் மாமா அண்ணன் சித்தப்பா அப்படின்னு இவருக்கு ஒரு உறவு முறையை உருவாக்குறதுக்காக இவங்க தர்றது. எல்லா பெண்களுக்கும் தருவதாக சொன்ன 2,500 ரூபாய் இல்லை, அதை பற்றி எதுவும் பேசலை. இன்னொரு பட்டுப்புடவை ஒன்று கொடுக்க போகிறாங்க. அகெயின் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு ஊழல் இதெல்லாம் வந்து நடக்க போகுது. இந்த தொகையும் எத்தனை பெண்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆண்டுக்கு எவ்வளோ பேருக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் வகுக்கணும். அதுக்கு அது நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. அண்ட் சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அரசு துறைகளில் தனியார் துறைகளில்னு இளைஞர்களுக்கு வந்துகிட்டு இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கான எந்த ஸ்கீமும் இங்கே இல்லை. இன்னொரு ஒரு சிக்கலான ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பெயர்களெல்லாம் வந்து ஆதி திராவிடர் நலத்துறை கீழே வந்து அந்த பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் பேரெல்லாம் நிறைய மாற்றுறாங்க. அது ஏன் பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் ஒரு திட்டத்துக்கு அது ஆதி திராவிடர்கள் பெயரில் இருக்கும்போது தான் அந்த பிரிவு மக்கள் இது எனக்கான ஸ்கீம்னு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் பொது பெயர் வைக்கும்போது அவங்க நமக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்னு அது தெரியாது, அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பேரை சொல்கிறதுனால ஒன்றும் குடிமுடிவு போகிறது இல்லை. இப்போ ஒரு ஒரு புதிய முதலீட்டு திட்டம் ஒன்று இருக்குல்ல, தொழில் முனைவோர் ஆவறதுக்கு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கிற மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருக்கிற மக்கள் இந்த ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அதை காமனாக சொல்லும்போது தவறி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பேரை இவங்களோட பேர் வெற்றிங்கிறது வர்றது சமூக நீதித்துறைன்னு இவங்களோட இதில் மாற்றும்போது இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஓகே, இதை கூட காலப்போக்கில் மாற்றிக்கலாம். பட் நான் கேட்குறது இந்த வேலை வாய்ப்புக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க தெரியாது. ஏஐ பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏஐ பயிற்சி கொடுப்பீங்கன்னா அது தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் இருக்குது. எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த கற்று தருவீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது புதுசாக உருவாக்குறதுக்கு கற்றுருவீங்களா, இது கேள்வி. புதுசாக உருவாக்குறதுக்கு கற்று தரணும்னா அவங்க கணக்கில் அபார திறமை இருக்கிறவங்களால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் க்ரியேட்டிவ் உருவாக்க முடியும். அதற்கான டூல்ஸை உருவாக்குறதுக்கு அதுதான் முடியும். நீங்கள் கணக்கை மேம்படுத்தினா தான் இது வரும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது, அதோட தலைப்பு செய்தியை படி அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ பெரிய வேலை, அது வந்து ஒரு 30 செகண்ட் வேலை அதை படிக்கிறது. ஆனால் தலைப்பு செய்தியை படிக்கிற அளவுக்கு ஒருத்தனை உருவாக்குறதுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் படிக்கணும். 5 ஆண்டு கால பள்ளிக்கல்வித்துறை வேலை பார்த்தா தான் ஒரு பையனால் ஒரு பொண்ணால் ஒரு தலைப்பு செய்தியை வாசிக்கிற அளவுக்கு வர முடியும். இவங்க ஏஐ எப்படி புரிஞ்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு ஏஐ ட்ரைனிங்கு, இது மாதிரியான படோடாபமான அறிவிப்பு இருக்கே தவிர அடிப்படையில் தேவைப்படுகிறதுன்னு ஒன்றும் இல்லை. இன்னொரு எனக்கு தெரியல, இதெல்லாம் பொதுவாக இருக்கா அள்ளி அப்படி தெளிக்கிற அப்படி இப்போ குறிப்பாக இந்த விஷயம் இப்படி செய்ய போகிறோம், அதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கோம், இவ்வளோ மாணவர்கள் பயன்பெறுவாங்க, இல்லை அப்படி கூட தேவை இலக்கு அப்படி இது என்னன்னு தெரியாமல் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஏஐங்கிறது ஒரு ஏஐ ட்ரெயின்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்முடைய சமூகம் சீன மாணவர்களைப் போல அல்லது கொரியா
தைவான் மாணவர்கள் மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கல்வித்துறையில் இருக்க ஒருத்தரை கேட்டிங்கன்னா அவர் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன செய்யலாங்கிறத சொல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு ஏஐ ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்கில் அவங்க வளர்க்க போகிறாங்க அது நமக்கு தெரியாது. அடுத்ததாக இவங்க ஏன் இந்த ஒரு வடிவேலு ஜோக் ஒன்று வரும், அவர் பிச்சை எடுப்பார், வந்துட்டு ஐயா நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணுன்னே 50 ரூபா எடுத்து கொடு அப்படிம்பாங்க. அடுத்தது இன்னொரு வாழ்த்து சொல்லுவார், இந்த 5 பவுன் செயின் எடுத்து போட்டுரு அவனுக்கு அப்படின்னு தம்பிராமையா சொல்லுவார். அடுத்தது ஐயோ தர்மத்தால் என்னை கொலையாக கொள்றீங்களேன்னு வடிவேலு கேட்ட உடனே அந்த வீட்டு பத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் கிளம்பி போனோன்னே என்னங்க இப்படி சொன்னீங்கன்னா நீயும் சொன்னேன் நானும் சொன்னது ஒன்று சரியாக போச்சு, சொன்னதெல்லாம் செய்யணுமான்னு ஒரு காமெடி வரும் தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அடிச்சு விடு, இதுவா அதுனா இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணிவிடு. எவ்வளவு தேவைக்கும் இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்குமான பாரதூரமான இடைவெளி இருக்குன்னா 12 மாவட்டங்களில் முதியோர்களுக்கு 12 முதியோர் இல்லம் அமைக்கிறாங்க. பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா, 6.6 கோடி. 12 மாவட்டங்களில் 6.5 கோடியில் முதியோர் இல்லம் கட்டுறீங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்துக்கு தோராயமாக 50 லட்சம் வருது. எவ்வளோ பேருக்கு தெரியுமா அந்த முதியோர் இல்லம்? 40 பேருக்கு. 40 பேருக்கு எப்படி? மாவட்டத்துக்கு 40 முதியோருக்கு ஒரு முதியோர் இல்லம். அதை மாதிரி வெறும் 12 மாவட்டத்துக்கு இது ஒரு ஸ்கீம். ஓகே, தேவை எவ்வளவு இருக்கு? இல்லை இப்போ இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு இப்போ விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை வாடகை கூட எடுக்கலாம். அந்த இடத்துக்கு அதை முதியோர் பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும், அந்த முதியோர் சிகிச்சைக்கு எவ்வளோ வேணும், அந்த 40 பேருக்கு வருஷத்துக்கு 50 லட்சங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 40 பேருக்கு உணவு கொடுத்து ஒரு கட்டடத்துக்கு வாடகை கொடுத்து மருத்துவ பராமரிப்பு அவங்களோட ரெக்ரியேஷன் இது எல்லாத்தையும் உடை இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் 50 லட்சங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அடிப்படை முதலீடு செய்யணும்ல, அதற்கான கட்டமைப்பை ரெடி பண்ணணும், அவங்களோட ஃபர்னிச்சரு, முதியோர் நடக்கிறதுக்கான அந்த அளவுக்கான டாய்லெட்டு, இல்லை அவ்வளோ இடவசதி உள்ள இடத்த பிடிக்கணும், இதெல்லாம் தெரியாது. ஆனால் 12 மாவட்டம் 6.5 கோடி ஒதுக்கீடு என்ன கணக்கில் வரும்? தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைய தேதிக்கு இருக்கிற முதியோர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 கோடி முதியோர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. வெறும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பகுதியில் மட்டும் முதியோர் இல்லத்திற்கான 40 முதியோரை வந்து உங்களால் தேர்த்திட முடியும். ஆனால் வெறும் 500 முதியோர்கள் தமிழ்நாட்டில் 500 முதியோர்கள் பயன்படும் வகையில் ஒரு ஸ்கீம். அடுத்ததாக இன்னொரு இது ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் மெடிக்கல் இதை வந்து முதியோர்களுக்கு கொடுக்கறதுக்கு மாதிரி ஒன்று. தொலைதூர கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு முதியோருக்கு மருத்துவ பயன் போய் சேரணும், முதியோர்கள் மக்களுக்குன்னு நினைக்கிறேன், மருத்துவ பயன் போய் சேரணுங்கிறதுக்காக 5 சென்டரோட 200 மையங்களை கனெக்ட் பண்ணி ஒரு மருத்துவ சேவை தருது. 200 மையங்கள்னால் இன்டர்நெட் வழியாக அவங்கள கனெக்ட் பண்ணுறது. ஓ சரி. அதாவது ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் கேர் தேவைப்படுற இடங்களில் தொலைதூரங்களுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இப்போ 5 சென்டரை 200 கனெக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு சென்டருக்கு 40 மையங்களை நீங்கள் இணைக்கணும். இந்த 40 மையங்களை இணைச்சு அவங்களுக்கு இவ்வளவு பேருக்கு மெடிக்கல் கேரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னா அதற்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும்? 18 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது குறைவு தானே, ரொம்ப அது இல்லை. நீங்கள் அதில் என்ன செய்வீங்க? ஒரு மருத்துவருக்கு நீங்கள் தோராயமாக ஒரு சிறப்பு மருத்துவம் படித்த மருத்துவர், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இவங்களெல்லாம் குறைஞ்சபட்சம் வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒரு மாவட்டத்தில் கட்டுறீங்கன்னு சொன்னாலே ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் செலவு? ஒரு ஸ்கேன் மிஷின் எவ்வளவு? இல்லை இந்த தொழில்நுட்பம் எல்லாம் இருக்கும், இந்த அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன கணக்குன்னு தெரியாது. அதான் அந்த தேவைக்கும் ஒதுக்கீட்டுக்கும் லாஜிக்கலாகவே இது கனெக்ட் ஆகலைங்கிறேன் நான். அல்லது நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து மருத்துவர்களை இதுக்கு ஸ்பெஷலாக போடுறீங்க அப்படின்னா பட்ஜெட் ஜாஸ்தி ஆகணும். ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்களை இதுக்கு பயன்படுத்துவீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வேலையாகவும் பார்ப்பான். ஏற்கனவே இது இல்லை, வெயிட்டிங்கில் இருக்குது, உங்களுக்கு போதுமான அளவில் ஆட்கள் கிடையாது, வெளியில் போகிற மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் இந்த மெடிக்கலில் மட்டும் இவங்க அறிவிச்சிருக்கிற திட்டங்களை கணக்கு போட்டோன்னா அதுக்கு தேவைக்கும் யதார்த்தத்துக்கும் அது பொருந்தாது. சும்மா அப்படி போகிற போக்கில் எந்த எக்ஸ்ட்ரா செலவு இல்லாமல், எந்த அறிவிப்பும் இல்லாமல், எந்த விதமான உருப்படியான மாற்றங்களுக்கும் முயற்சி செய்யாமல் பேரளவுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன தர முடியுமோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுன்ற ஆங்கிலேருந்து சாப்பாடு போடுறதில்ல, எவ்வளவு என்னால் என் இஷ்டம் எவ்வளவோ அவ்வளோதான் நான் ஊட்டுவேன், எனக்கு சௌரியப்பட்ட வகையில் குழந்தைக்கு ஊட்டுவேங்கிற மாதிரியான அந்த கணக்கீடு எல்லாமே இல்லை. இவ்வளோ அறிவிச்சிட்டேன், ஆமாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
அப்போ இனிதான் தெரியும் இதனுடைய. ஆமாம், இது என்னென்னு வந்து தெரியும். இல்லை, அதெல்லாம் போட்டோம். நீங்கள் இன்னொரு இவங்களோட திட்டமிடல் எந்த அளவு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு கணக்கு போடணுன்னா, அந்த கூவத்தில் குழந்தைங்க குளிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூவத்தை மேம்படுத்துகிற ஒரு திட்டம். கூவத்தை மேம்படுத்துறதுன்னு சொன்னால் இந்த தூரத்தில் இருக்க ஒரு ஆற்றை க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. இந்த கூவத்தில் சென்னையில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேர் கை கழுவுற தண்ணி, ஒன்றுக்கு போகிற தண்ணி, குளிக்கிற தண்ணி எல்லாமே வந்து கூவத்தில் கலக்குது. அதனால தான் கூவம் குப்பையாக இருக்குது, அழுக்காக இருக்குது. இப்போ கூவத்தை சரி பண்ணணும்னு சொன்னால் இந்த 1 கோடி பேர் வசிக்கிற நகரத்தில் எல்லா இடங்கள்லையும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் வேணும். தனித்தனியாக வைக்கணும். ஆமாம், ஒவ்வொரு பகுதிக்கும் எங்கெங்கே எல்லாம் வந்து சின்ன சின்ன கால்வாய் வந்து கூவத்தில் கலக்குதோ அங்கே எல்லாம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு அந்த தண்ணி வெளியேற்றப்படும். ஒன்றாச்சா? அதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் நகர்ந்திங்கன்னா கழிவுநீர் சுத்திகரிக்கப்படணும்னு சொன்னால் கழிவுநீர் பாதைகள் முறையாக பராமரிக்கப்படணும். கழிவுநீர் பாதைகள் வேணும் அதுக்கு வர்ற அளவுக்கு. அது தொடர் பராமரிப்பில் இருக்கணும். கட்டணும், பராமரிக்கணும். வீட்டிலிருந்து வர்ற தண்ணிக்கான இணைப்பு சரியாக இருக்கணும். வேறு இடங்கள்லேருந்து கழிவுநீர் அன்ஆத்தரைஸ்டாக திருட்டுத்தனமாக கழிவுநீர் வந்து கலக்கிறத தடுக்கணும். இல்லை, இதில் இன்னொரு விஷயம், இப்போ மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் இதனுடைய கழிவுகளும் வந்து கிட்டத்தட்ட இங்கே தானே வரும். எல்லாமே தான். ஆமாம், இவ்வளவும் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டை மாதிரி 2 மடங்கு போடணும். ஏன்னா பிரச்சனை தலையெடுத்தா, நான் சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து கூவத்தில் விடணுங்கிறது மக்களுக்கு தலையெடுத்தா? அவங்க பொழப்புக்கு வர்றாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க, அந்த கழிவுநீர் ஒரு சாக்கடையில் சேருது, அந்த சாக்கடையெல்லாம் வந்து கூவத்தில் சேருது. ரைட், இந்த தப்புக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் படோடாபமாக இருக்குது. ஆனால் இதை செயல்படுத்துறதுங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை. பிரச்சனை அந்த கூவம் வந்து ஏதோ ஒரு இதில் எல்லாம் ஆகலை. ரொம்ப முக்கியமாக ஆய்வு செய்து இதுக்கு எவ்வளோ செலவாகும், எந்தெந்த முறையில் இதை வந்து சரி செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிபுணர் குழுவை வச்சே வந்து போட வேண்டிய திட்டம் இது. ஆசைப்படுறதெல்லாம் அறிவிக்கிறது இல்லை பட்ஜெட்டு. தேவை என்ன, எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளவு சாத்தியம், இதிலிருந்து வர்றது. அது இவங்க இந்த குழந்தை குளிக்கிற அளவுக்குன்னா வேணா இப்போ போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி விட்டலாம், அவ்வளோதான். கட்டாயப்படுத்தி இப்போ எல்லாத்தையும் மாற்றினாங்கல்ல, வெற்றின்னு. நாளைக்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரும், நாளையிலேருந்து நீ வெற்றி செல்வராஜ் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அவ்வளோ பேர் வெற்றி எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சகலத்துக்கும் வெற்றின்னு போடுறாங்க. வெற்றி கூவம் திட்டம் இது அப்படியே வச்சுக்கலாம். வெற்றி கூவம் திட்டம்னு வச்சுக்கிட்டா கூட வெற்றி கூவ திட்டத்துக்கு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியதுங்கிறது நம்முடைய பட்ஜெட்டை விட 2-3 மடங்கு இருக்கும். நகரமயமாக்கலை நீங்கள் கை வைக்கணும், உள்கட்டமைப்பில் நீங்கள் கை வைக்கணும். இவ்வளவு வேலை செய்யணும்னா இன்னும் பல்லாயிரம் பேர் இந்த தொழிலில் இந்த வேலையில் ஈடுபடுத்தப்படணும், பராமரிப்பு வேணும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடந்துச்சுன்னா நீங்கள் க்ளீனான கூவத்தை பார்க்கலாம். இப்போ அது கடைசியாக எங்கே போய் முடியும் தெரியுமா? திட்ட மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே அளந்து பார்த்துட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்ட மதிப்பீடு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் இது மாதிரியான திட்ட மதிப்பீடுகளே நிறைய ஊழல் நடக்குதுன்னு செய்தி வருது. திட்ட மதிப்போட பல திட்டங்கள் வந்து இந்தியாவில் இவன் அங்கே கான்ட்ராக்ட் கொடுப்பான். ஒரு கம்பெனி வாங்குவோம், 30 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுக்கும். அந்த 30 கோடி கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு 20 எடுத்துக்கிட்டு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அதை வந்து இன்னொரு 10 கம்பெனிக்கு பிரித்து கொடுப்பாங்க. அவங்க அங்கங்கே கைமாறி போயிட்டு கடைசியாக லஞ்சம் கொடுத்து முடிச்சு கடைசியாக என்ன ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு இருக்கிற ஒரு திட்ட மதிப்பீடு உங்களுக்கு வரும். நிதின் கட்கரியே அதை சொல்லியிருக்காரு. கட்டடம் கட்டுறதுல ஊழல் இது நடந்தால் பரவாயில்ல, தப்பு நடந்தால் பரவாயில்ல, திட்ட மதிப்பீடே சொதப்பலாக இருக்கீங்க அப்படின்னு நிதின் கட்கரி சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருக்காரு. இந்த கூவத்தோட ஸ்கீமை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இவங்க வெறுமனே ஒரு ட்ரீமை வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு கனவை வாய்ப்பு மக்கள்கிட்ட வந்து விதிச்சாலே அவங்க வந்து அதை கொண்டு நடந்துட்டு இருப்பாங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கிளியர் கட்டாக சொல்லிட்டார். இவங்க சொன்னாங்க இல்லையா, கடன் இல்லாமல் எப்படி எனக்கு கவர்மெண்ட் நடத்துறதுன்னு தெரியும், தண்ணிக்கு அடியில் போய் டேமை செக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும்னெல்லாம் பில்டப் கொடுத்தாங்கல்ல. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தெளிவாக சொல்லிட்டார், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் உங்களால் கடன் வாங்குறது நிறுத்த முடியாது, கடனை அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இது எல்லாமே வெறும் பில்டப். இவங்களோட சினிமா மாதிரி தான். வர்றதுக்கு முன்னாடி சேனல்களில் யூடியூபில் இன்ஃப்ளூயன்சருங்க எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு குதிப்பாங்க. தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு போகாது, 4 ரீல்ஸ் எடுக்கலாம், அவ்வளோதான். பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட அதே தான். இதில் சில விஷயங்கள் உருப்படியாக இருக்கலாம், ஆனால் தேவையோடு ஒப்பிடும்போது இன்னொன்று சில விஷயங்கள் உருப்படியாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இதை வந்து வெறுமனே ஃபினான்ஸ் மினிஸ்டரோ முதல்வரோ உட்காந்து எழுதுறதில்ல.
அதற்குன்னு அதில் பயிற்சி அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அதில் ஒரு 4 இன்புட் வரும். இன்னொன்று அதிகாரிகள்கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை, நல்ல விஷயம் 4 வரும். ஏன் உருப்படியான ஒரு நீண்ட கால அடிப்படையிலான விஷயங்கள் ஏன் வராதுன்னா, இந்திய அதிகாரிகளுக்கு வெறுமனே இந்த மூலதன செலவு இது மட்டும்தான் பண்ணணும். அவங்களுக்கு கட்டடம் கட்டுறது, பாலம் கட்டுறது, புதுசாக எக்யூப்மெண்ட் வாங்குறது, இது மட்டும்தான் அதிகாரிகளுக்கு பிடிக்கும். ஒரு 100 பேர் அப்பாயின்ட் பண்ணுறதுனா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அது ஒரு சல்ல பிடிச்ச வேலைங்க. நான் பல சமயங்களில் நான் பள்ளிக்கல்வித்துறைக்கான சில விஷயங்களை இந்த இடத்துல இருக்கவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். இது மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றத பேசியிருக்கேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு எப்படி வந்திருக்குன்னா, இல்லை அவங்க இந்த மாதிரி ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறதுனாலே கோவப்படுவாங்க ஆஃபீஸர்ஸை. ஏதாவது ஒரு 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 ஃபெசிலிட்டியை அரேஞ்ச் இது பண்ண சொல்லு. புதுசாக ஒரு கட்டடம் கட்டு, அதில் 10 ஸ்கேன் மிஷின் வாங்கு, இதில் இம்போர்ட் பண்ணுங்க, இதை மாதிரி ஏதாவது சொல்ல. ஓகே, லேப்டாப் வாங்குறது, இதெல்லாம் அதிகாரிகளுக்கு பிடிக்கும். சிம்பிளான வேலை அது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சிரமம் இருக்கும், வாங்குறது, டிஸ்ட்ரிபியூஷன், வேலை முடிச்சிடணும். நீ இப்போ 50,000 பேரை ஒரு இடத்துக்கு, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணுங்கிறது அந்த கோரிக்கை அதுதான். நான் இப்போ 12 வருஷமாக தெரிஞ்ச இடங்கள்ல எல்லாம் எங்கேயாவது வாய்ப்பு இருக்குது, ரொம்ப சின்னவங்கள்ட்டையும் கூட இது மாதிரி இருந்தால் செய்தியை கொண்டு போங்க அப்படிங்கிறது சொல்லுவேன். ஏன்னா அது 2012 ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. எல்லா பள்ளிகள்லையும் பெர்மனெண்ட்டாக ஒரு கவுன்சிலர் இருக்கணும். அந்த கவுன்சிலர் இருந்தால் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியும். மாணவர்களோட மனநலனாகட்டும், பெற்றோர்களோட இதாகட்டும், டீச்சர் ஸ்டூடெண்ட்டு அந்த முரண்பாடு வர்றதை தடுக்கிறதாகட்டும், அல்லது சமூகத்தில் குற்றங்களை குறைக்கிறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே அது தேவைப்படும் அப்படின்னு 2012 ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது குறித்து இந்த அதிகார வர்க்கத்தை நெருங்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசும்போது எனக்கு வந்த தொடர்ச்சியாக வந்த பதில் என்னென்னா, இதில் நான் ஒரு அரசை மட்டும் குற்றம் சாட்டல, பொதுவான அரசின் எதிர்வினையே அப்படி தான் இருக்கும். அவங்க அந்த ஸ்கீமை அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரி எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. வராது அந்த பக்கம். எந்த அரசாக இருந்தாலும் இதை பற்றி ஒரு பார்வை இருக்காது, வந்துடாது. 12,000 ஸ்கூலுக்கு ஒரு கவுன்சிலரு, 12,000 பேருக்கு சம்பளம் கொடுத்து, அவன் யூனியன் வச்சு, அவன் போராடி, எதுக்கு இந்த தொல்லை? அதெல்லாம் விட்டுரு. எதாவது கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரினா ஓகே, ஒரு தரம் கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரினா ஓகே. சும்மா அந்த மாதிரி ஆளுங்களை மேய்க்கிற தொழிலே வியாபாரமே எங்களுக்கு ஆகாதுங்கிறது தான் அதிகாரிகளோட மனோநிலை. அவங்கள்ட்ட ஆனால் சில ஸ்கீம் நல்லபடியாக வரலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட் இயரில் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காமராஜர் பேரில் ஒரு உண்டு உறைவிட பள்ளி, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 9th to 12th, அதுக்கு ஒரு 150 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. எல்லா மாவட்டங்கள்லேயும் மாடல் ஸ்கூல் தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. திமுக ஆட்சியில் எல்லா மாவட்டங்கள்லேயும் உண்டு. அந்த மாடல் ஸ்கூலில் 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உண்டு. பெஸ்ட் இன் கிளாஸ் அடிப்படை வசதிகளோட, நல்ல கிளாஸ் ரூமு, ரொம்ப வசதியான ஒப்பீட்டளவில் நல்ல வசதியோடு இருக்கிற ஹாஸ்டலு, அங்கே எல்லா எக்ஸ்ட்ரா திறன்களுக்குமான கூடுதல் ஆசிரியர்கள், சிறந்த ஆசிரியர்களை அங்கேருந்து வெவ்வேறு பள்ளிகள்லேருந்து கொண்டு வந்து இங்கே அப்பாயின்ட் பண்ணுறது, அவங்க நீட்டுக்கு ஜேஇக்கு படிக்கலாம், ஸ்போர்ட்ஸுக்கு வழி உண்டு, மற்ற சாஃப்ட் ஸ்கில்ஸை சொல்லி தர்றதுக்கு விசிட்டிங் ஆட்கள் உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரியான வகுப்புகளுக்கு போயிருக்கேன், பாடம் நடத்த போயிருக்கேன், ஒரு மென்டல் வெல்பீயிங்கான வகுப்பு எடுக்கிறதுக்கு இங்கே போயிருக்கேன். இதெல்லாமே அவங்க இதற்கான அடிப்படையை ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டுருக்கு. பல 100 மாணவர்கள் ஐஐடிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் போயிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அடிஷனலாக கட்ட போகிறாங்க. வந்து கடந்த திமுக ஆட்சியில் செஞ்சது, அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை. அதில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே சிறப்பு அதிகாரிகள் உண்டு. அதை தொடர்ந்து கண்காணிப்பாங்க. ரொம்ப சாப்பாடு கூட ஆசிரியர்களும் அங்கே தான் சாப்பிட்ணும். நீ வீட்டிலேருந்து டப்பா எடுத்துகிட்டு வர முடியாது. ஆசிரியர்களும் அங்கே தான் சாப்பிடுவாங்க. அங்கே பயிற்சி கொடுக்க போகிறவங்களும் அங்கே தான் தங்கி அங்கே தான் சாப்பிட்ணும். இது அந்த சிஸ்டமில் இருக்கிறது. அதை விட அதை ஏன் நீங்கள் என்லார்ஜ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்கூலில் 2 ஸ்கூல்னு ஆக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேர் வரணும்ல. காமராஜர் பேரில் ஒரு பள்ளி ஒன்று ஆரம்பிச்சு தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது, அப்படின்னு கணக்காட்டுறதுக்கு. பட் இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இது ஸ்டிக்கர் ஓட்டுறதா இல்லைன்னா புதிதாகவே ஆரம்பிக்கிறாங்களா? உண்மையிலே தெரியல, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற பள்ளிகளுக்கு காமராஜர் பேரில் மாற்றுறாங்களா, அல்லது இது கூடுதலாக இன்னும் சில பள்ளிகளை உருவாக்குறாங்களான்னு எனக்கு தெரில. அது இதுக்கான மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரில. அந்த மாடல் ஸ்கூலில் செலெக்ஷன் க்ரைட்டீரியா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் விசாலமாக இருக்கும். அதனுடைய இது இவ்வளவு ஆண்கள் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், அந்த ஜெண்டர் பேலன்சிங் அந்த இடத்துல அதில் இருந்துச்சு. உடல் சவால் கொண்ட குழந்தைகளை சேர்க்குறதுக்கு, ஸ்போர்ட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு உண்டு. அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னலாக பல்வேறு பள்ளிகளோட மாடல்ஸை வெரிஃபை பண்ணி அதிலிருந்து அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை வடிவமைச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீம். அது
வேறொரு வகையில் அது அவ்வளவு நல்ல ஸ்கீம் இல்லை. இல்லை, என்ன நல்லா படிக்கிறவங்க நல்ல திறமையானவங்களை செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி இங்கே வருவாங்க. அதில் ஒரு செட் ட்ராபேக் இருக்குது. நான் இதில் பதிவு பண்ணலன்னா அது கஷ்டமாயிடும். அதனால சொல்கிறேன், இந்த விவாதத்துக்கு தொடர்பு இல்லைனாலும் நீங்கள் பள்ளிகள்லேருந்து நல்ல திரண்டு இருக்கிற மாணவர்களை அள்ளிக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து சோர்ந்து போயிடுவாங்க. நான் 8வது வரைக்கும் ஒரு பையனை நல்லபடியாக படிக்க வச்சு அவனோட அசாத்திய திறமைன்னா நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் எடுக்கிறது. ஆமாம், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பையனை நான் உருவாக்குறேன். அவனை நீ 9ஆம் கிளாஸில் தூக்கிட்டு போய் வேற ஒரு ஸ்கூலில் போட்டுருவேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நான் படிக்க வச்ச பையன் என்கிட்ட 10th படிச்சுட்டு வெளியில் வர்றான்னா, அவன் ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறான்னா எனக்கு ஒரு பெருமை இருக்கும். அந்த பெருமையை நான் பறிக்கும் போது என்னாகும்? அந்த டீச்சர்கள் சோர்ந்து போவாங்க. பிரச்சனை நம்பர் 1. 2வது, அந்த கிளாஸ் ரூம் பேலன்ஸ்டாக இருக்காது. ஒரு வகுப்பறைனா ஒரு 10 பேர் நல்லா படிப்பாங்க, ரொம்ப நல்லா படிப்பாங்க, 10 பேர் சுத்தமாக படிக்க மாட்டாங்க, ஆவரேஜாக ஒரு 80 பேர் இருப்பாங்க. அப்போது இந்த வகுப்பறை எப்படி இருக்குன்னா, நல்லா படிக்கிறவனை பார்த்து ஆவரேஜாக இருக்கிறவன் நானும் படிக்கணும்னு முயற்சி செய்வான். மோசமாக படிக்கிறவங்க சம்ஹவ் அப்படி மேலே வரணும்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த ப்ரொபோஷன் என்ன ஆகும்? நீங்கள் நல்லா படிக்கிற 10 பேர் அங்கே இதை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ வகுப்பறை சமநிலை இல்லாமல் போகும். இதை மாதிரியான சைடு எஃபெக்டெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தாலும் கூட அவங்களோட அந்த பழைய ஸ்கீமில் அதற்கான மெக்கானிசம் கரெக்டாக இருந்துச்சு. ஈவன் தோ ஃபஸ்ட்லேயும் கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வகையில் இது சிறப்பானது தான், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறவங்க ஓகே, எனக்கு ஜேஇ ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, நல்லா படித்தாங்கன்னா நீட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, நீட்டு வேணான்னு எல்லாமே இலவசமாக வந்து கிடைக்கும். அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் டியூஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கவர்மெண்ட் என் பிள்ளையை பார்த்துக்கோங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கிறதுனால பெற்றோர்கள் இன்னும் நம்பிக்கையாக படிக்க வைக்க வருவாங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இவங்களோட அந்த காமராஜர் ஸ்கீம் எப்படி இருக்குது, இந்த வெற்றி கூவம் திட்டம் மாதிரி போயிடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பாருங்களேன். கடன் ஏறுது, 1.25 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க, கடன் குறையாதுன்னு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்லிட்டாரு. புதுசாக இவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எதுவும் இல்லை, இன்னும் 2 வருஷம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு நிதியமைச்சர். எனக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. கூடுதலாக 15,000 கோடி வருமானத்தை பெருக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. கடன் எவ்வளவு? வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி. அப்போது விஜய் இந்த 5 ஆண்டுகளை ஆட்சி நடத்தி முடிக்கும் போது வட்டி இல்லாமல் மட்டும் கடன் 10 லட்சம் ரூபாய்கிட்ட வந்திருக்கும். வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி இல்லை, நீங்கள் அடுத்த வருஷம் இந்த 1.25 லட்சம் கோடிங்கிறது அதிகரிக்கும்ல. இல்லை, ஆனால் 2 வருஷத்துக்குள்ளால நிலைமைகளை சரி செஞ்சு 15,000 கோடி தானே கூடுதலாக வருன்றாங்க. நீங்கள் 1.25 லட்சம் கோடியில் கடன் வாங்கணும். அப்போது கடன் குறைய போகிறதில்ல, புதிய திட்டங்கள் வரப்போகிறதில்ல, நிதி ஒதுக்கீடு குறைஞ்சி தான் இருக்குது. ப்ராக்டிக்கலி நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணால் இன்னும் மோசமாக குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலையும் எதையும் மேம்படுத்த முடியாது, மகளிர் மேம்பாட்டுத்துறையிலையும் பெருசாக எதையும் மேம்படுத்த முடியாது. ஆடு கொடுக்கறதுங்கிறது அது சும்மா ஒரு கணக்கு. சுகாதாரத்துறையிலையும் உங்களால் எந்த ப்ராக்ரஸையும் கொண்டு வர முடியாது. மாற்றம்ங்கிறது பேர் மாற்றுறது மட்டும்தான். இல்லை, வேறு நம்பிக்கையூட்டக்கூடிய அளவில் எந்த விஷயங்களும் இல்லையா இந்த பட்ஜெட்டில்? இல்லை, நான் அதை மாதிரி எதுவும் பார்க்கல. அதாவது நம்பிக்கையூட்டக்கூடியதுன்னு சொன்னால் 10,000 இந்த ஆடு கொடுக்குற ஸ்கீம் இந்த விஷயங்களை அறிவிச்சிருக்காங்களே, நாளைக்கு ஒரு இது நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. இல்லை, அது சொல்லிடுறேனே, அது மாதிரி ஏதாவது வந்து இருக்கலாம். நீங்கள் 10,000 பேருக்கு ஆடு கொடுக்குற ஸ்கீமா, 30,000 பேருக்கு ஆடு கொடுக்குற ஸ்கீமு, 10,000 பேருக்கு மாடு கொடுக்குற ஸ்கீமு, அது யாரோ ஒருத்தருக்கு பலன் அளிக்கும் தான், மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த முதியோர் இல்லம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 40 பேருக்கு பலன் அளிக்கிற திட்டம் தான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அது எங்கே அந்த முடிவுக்கு எப்படி வர்றீங்க? நீங்கள் தேவைக்கும் நீங்கள் செலவு செய்கிறதுக்குமான அந்த பாரதூரமான இடைவெளிக்கு நீங்கள் கொடுக்குற பதில் என்ன? அது இல்லை இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் கீழே இருந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டுட்டு எனக்கு இதெல்லாம் முடியும்னு சொல்கிறது வேற விஷயம். இதில் நம்பிக்கையோடு பார்க்குறதுக்கு வேணா இன்னொரு அறிவிப்புகள் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இந்த பட்ஜெட் இருக்கிற. இன்னொன்று, இந்த பட்ஜெட்டில் கடன், ஒட்டுமொத்த செலவு திட்டங்கள், வழக்கமான செலவினங்கள், இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அரசு வாங்க போகிற கடன் 33%. தன்னுடைய ஒட்டுமொத்த செலவில் கடனாக வாங்க போகிறது மட்டும் 33%, 1/3 கடன். அப்போ இது 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 எவ்வளோ நம்மளுடைய மாதாந்திர செலவில் 33% கடன் மட்டும் வாங்குகிறோன்னா அதை எப்படி ப்ராக்ரஸிவ்னு நம்ம கணக்கில் எடுக்க முடியும்? ஏன்னா புதிய மூலதனம்னு எதுவும் எனக்கு இருக்க மாதிரி தெரில, புதிய மூலதனங்கள்னு எதுவும் இருக்க மாதிரி தெரில. அடுத்த ஒரு எனக்கு இருக்கிற சந்தேகம், மேபி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லட்டும். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றுற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் 100 கோடி கூடுதல் ஒதுக்கீடு, 100 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு கொடுத்து இந்த
கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவிட போகிற தொகை 5000 கோடி. 100 நாள்லேருந்து 125 நாளாக மாற்றும் போது 5000 கோடி கூடுதல் செலவாகுது. இதில் வெறும் 100 கோடியை போட்டுட்டு எப்படி கூடுதலாக 25 நாள் வேலை கொடுக்க போகிறீங்க? எனக்கு அது நிஜமாக எனக்கு புரியல. அது யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கப்புறம் கற்றுக்கலாம். ஆனால் இந்த கணக்கு எனக்கு உதைக்குது. இது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுற பழையதும் புதியதும் சேர்த்து 7000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இல்லை அதாவது இப்போ நம்ம வந்து 40% மாநில அரசினுடைய பங்கு இப்போ ஜிராம்ஜி திட்டத்தில். அப்போது 5000 கோடி ரூபா நம்ம போடுறோன்னா சுமாராக எவ்வளோ வருது? அது ஒரு 12000 கோடி ரூபாய் அந்த மாதிரி வரலாம். ஒட்டு மொத்தமாக 125 நாள் நீங்கள் வேலை கொடுக்கறதுக்கான செலவுன்னு கணக்கு விட்டோன்னா ஒரு 11லேருந்து 12000 கோடின்னு வச்சுக்கிட்டா, அப்போது அதில் 1/5 5ல் 1 பங்கு நாம் கூடுதலாக்குறோம். 5ல் 1 பங்கு நாள் நாம் கூடுதலாக செலவிடணும்னு சொன்னால் 5ல் 1 பங்கு கூடுதல் செலவுனா அந்த 11000 கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபா 2000 கோடியிலேருந்து 2500 கோடியில் நீங்கள் ஒதுக்கணும். 100 கோடி ஒதுக்கிட்டு எப்படி 25 நாள் எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பீங்க? அடிப்படை கணக்கே உதைக்குது. அப்போ அந்த 25 நாள் எக்ஸ்ட்ரா வேலை யார் கொடுப்பீங்க? அப்போ செலக்டிவாக அதான் பண்ண போகிறீங்களா? தெரியல. குறைவான நபர்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அந்த தேவை எவ்வளவு இருக்குது, ஒதுக்கீடு எவ்வளவு இருக்குது? புரியுது. ஒரு நல்ல ஸ்கீம் ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் வேணா ஒத்துக்கிறேன். கல்லறை மேம்பாட்டு திட்டம் 34 கோடி. ஏன்னா அங்கே தானே போகணும் எல்லாரும். அது வேணா இல்லை சீரியஸ்லி நான் ஜோக்ஸ் தேவையான இல்லை அதை நான் மறுக்கலை. இல்லை அது ஓகே, ஏதாவது இருக்கலாம். பட் ப்ரிடாமினெண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறது நல்லதுன்னு ஒன்று தேடி எடுக்கிறத விடவும் இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வேணும். கை தட்டுறதுக்கும் ஆஹா ஓஹோன்னு விசில் அடிக்கிறதுக்கும் 1000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சுட்டி காட்டுறதுக்கு தான் நாம் வேணும். அப்போ தான் இதில் எதையாவது ஒன்றையாவது மாற்றுவாங்களான்னு தெரியும். நிச்சயம். இந்த 6 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அது ஒரு ஸ்கீமே கிடையாது, முதியோர் நலனுக்கும் முதியோரோட தேவைக்கும் இது ஒரு ஸ்கீமே கிடையாது அப்படின்னு. நான் அந்த டீட்டெயில் மறந்துட்டேன். நான் போய் செக் பண்ணால் பார்க்குறவங்க யாராவது செக் பண்ணால் தெரியும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கான ஏதோ ஆராய்ச்சி மையம்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவெல்லாம் பாருங்கள். ஒரு ஊசி 1 லட்ச ரூபா வரும். இதில் என்னத்தை 10 கோடி ஒதுக்குறாங்கன்னு சத்தியமாக தெரியல. சில போட்டான் மாதிரியான சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் 60 லட்சத்துலேருந்து கோடி கணக்கில் செலவாகிற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. இவங்க எந்த கணக்கில் இவங்க ஒதுக்குறாங்கங்கிறது புரியலை. இல்லை அது இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதுக்கு ஆய்வுக்கான அடிப்படையில் ஒரு நோயாளிக்கான செலவே கண்ணா பின்னான்னு ஆகும். நீங்கள் இது வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்கக்கிட்ட கேன்சர் நோயாளிகளுக்கு வெறுமனே சாப்பாடு கொடுக்கறது கூட இந்த தொகையெல்லாம் பத்தாது. அதை எந்த கணக்கில் அவங்க செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஒதுக்கீடு ரொம்ப இதானது. அண்ட் மருத்துவத்துறையில் இவங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாம் உருப்படியாக வேலை செய்யணும்னா 4ல் 1 பங்கு ஆட்களை நீங்கள் கூடுதலாக நியமிக்கணும். போதுமான ஆள் எங்கேருந்து எடுப்பீங்க? டாக்டரை வேணும்ல, ஆள் வேணும்ல. உங்களுக்கு டாக்டர் வேணும், நர்சஸ் வேணும், பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் வேணும். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த இடத்தில் மனிதர்கள் மீது அந்த ஆள் பலத்தின் மீது இதில் வேணும் ரிசோர்ஸ் மேலே நீங்கள் முதலீடு செய்யாமல் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுனாலலாம் பெரிய பிரயோஜனம் இல்லை. எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸையே நீங்கள் புதிய திட்டங்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா வழக்கமான பணிகள் வந்து சொதப்போம். நிச்சயமாக இதெல்லாம் பரிசீலனை எடுத்தாங்களான்னு தெரியல. அதுக்காகத்தான். மற்றபடி ஏதாவது தேடி பார்த்தா ஏதாவது 1-2 கிடைக்கலாம். நம்ம அதை மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இதுலேயும் கூட யாரோ ஒருத்தர் பலன் பெற தானே போகிறாங்க. இந்த 8 கிராம் தங்கம் வந்தாலும் கூட யாரோ ஒருத்தருக்கு பலன் பெறத்தான் போகுது. நம்ம இதில் இது பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் சந்தேகம் இல்லாமல் தமிழகத்தை முன்னோக்கி செலுத்தக்கூடியது மாதிரி நமக்கு இப்போது இந்த சைக்கிளில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் ஹெல்மெட்டோட ஒரு சைக்கிள் தர்றாங்க. இல்லை நீங்கள் ஆஹா ஓஹோன்னு கை தட்டுறதுக்கு என்ன இருக்குது? கூடுதல் ஒரு ஹெல்மெட்டு உனக்கு அந்த சைக்கிள் திட்டத்தில் உங்கள் பேரை ஒட்டிக்கணும், அவ்வளோதானே அதில் அதோட நோக்கம். இந்த குழப்பத்துக்காக சொல்கிறேன். இந்த பெண்களுக்கு 1000 ரூபாங்கிறது இருக்குல்ல, அது சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மைல்ஸ்டோன் ஸ்கீம். அது நீங்கள் அதில் கேள்வியே கிடையாது, அதை நீங்கள் பாராட்டி தான் ஆகணும். ஆனால் அதே பாராட்டை வந்து இந்த ஸ்கீமுக்கு கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இருக்கிறதுல 10,000 பேருக்கு ஆடு கொடுக்குறது அதுக்கு ஈக்குவலாக என்னால் பாராட்ட முடியாதுல்ல. அதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்ல அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் குறை சொல்லணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. இதை நம்ம சுட்டி காட்டலைன்னா அது பெருசாக கவனத்துக்கு போகாமல் இருக்கலாம். பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு இது போய் சேரணும்ல, அவ்வளோதான் இதோட நோக்கம். தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் நம்ம கூடுதலாக இந்த பட்ஜெட்டை குறித்து அலச வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.